இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப்-ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று ஏப்ரல் 8, 2026, விசுவாவசு ஆண்டு, பங்குனி மாதம் 25ஆம் தேதி, புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் காலை 6:07. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:54 வரை கேட்டை நட்சத்திரம். அதன் பின் மூலம் நட்சத்திரம். கரணம் அதிகாலை 4:26 வரை கரசை கரணம். அதன் பின் மாலை 5:48 வரை வணிசை கரணம். பிறகு பாத்திரை கரணம். இன்று முழுவதும் இரு கண் பார்வை. சந்திராஷ்டமம் அதிகாலை 4:54 வரை பரணி நட்சத்திரம். அதன் பின் கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, தொழில் நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். நெருக்கமானவர்களுடன் இருந்த வேறுபாடுகள் மறையும். மனதில் புதிய தேடல்கள் பிறக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உடன்பிறப்புகள் ஆதரவாகச் செயல்படுவார்கள். வரவுகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி முயற்சிகள் ஈடேறும். பரணி வேறுபாடுகள் மறையும். கிருத்திகை ஆதரவான நாள். ரிஷப ராசி அன்பர்களே, மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் உள்ள உண்மையை அறிந்து முடிவுகளை எடுக்கவும். சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களில் புதுவிதமான அறிமுகங்களும் அனுபவங்களும் ஏற்படும். வியாபார முதலீடுகள் அதிகரிக்கும். விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். எதிர்பாலின மக்கள் தொடர்பான விஷயங்களை சிந்தித்து செயல்படுதல் அவசியம் ஆகும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை மாற்றங்கள் உண்டாகும். ரோகிணி முதலீடுகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் சிந்தித்து செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும். புதியவர்களின் அறிமுகம் ஏற்படும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும். வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை அறிவீர்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். ஓய்வு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷம் தெளிவுகள் பிறக்கும். திருவாதிரை மகிழ்ச்சியான நாள். புனர்பூசம் சூட்சுமங்களை அறிவீர்கள். கடக ராசி அன்பர்களே, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். வியாபார செயல்பாடுகளில் லாபங்கள் மேம்படும். மனை சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் எதிர்பார்த்து முடிவினை அளிக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். புனர்பூசம் விழிப்புணர்வு வேண்டும். பூசம் உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் அனுசரித்து செல்லவும். சிம்ம ராசி நேயர்களே, குழந்தைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த இன்னல்கள் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைப்பீர்கள். கலை சார்ந்த பணிகளில் நுட்பங்களை அறிவீர்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும்.
நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். அசதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் சிந்தனைகள் மேம்படும். பூரம் நுட்பங்களை அறிவீர்கள். உத்திரம் ஒத்துழைப்புகள் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, குடும்பத்தில் புதிய நபர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அரசு காரியங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். யோகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் ஒத்துழைப்பு கிடைக்கும். அஸ்தம் பொறுமை வேண்டும். சித்திரை ஆர்வம் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும். சுப முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவியால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புகழ் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை இன்னல்கள் குறையும். சுவாதி அனுபவம் அதிகரிக்கும். விசாகம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களே, பயணம் மற்றும் செயல்பாடுகளில் நிதானத்துடன் முடிவெடுப்பது நல்லது. நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அமைதியான பேச்சுகள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும். உத்தியோக பணிகளில் துரிதம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நட்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நிதானத்துடன் செயல்படவும். அனுஷம் வாய்ப்புகள் அதிகரிக்கும். கேட்டை முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். சாப்பாடு விஷயத்தில் கவனமுடன் இருக்கவும். திடீர் செய்திகள் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் தீரும். வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். தேவையில்லாத அலைச்சல் மூலம் சோர்வுகள் உண்டாகும். போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் ஆதரவான நாள். போராடம் நெருக்கடியான நாள். உத்திராடம் சோர்வுகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். சிந்தனையில் தெளிவுகள் பிறக்கும். நீண்ட நாள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்திப்பீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உயரதிகாரிகள் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஆடம்பரமான செலவுகள் மூலம் விரயங்கள் உண்டாகும். சிரமம் மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். உத்திராடம் வரவுகள் கிடைக்கும். திருவோணம் வாய்ப்புகள் சாதகமாகும். அவிட்டம் விரயங்கள் உண்டாகும். கும்ப ராசி நேயர்களே, மனதில் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள். கல்வி பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். விவசாயப் பணிகளில் மாற்றமான சூழல் அமையும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் சேமிப்புகள் மேம்படும். சதயம் முன்னேற்றம் ஏற்படும். பூரட்டாதி அனுபவங்கள் ஏற்படும்.
மீன ராசி அன்பர்களே, சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். தன வருவாயில் இழுபறியான சூழ்நிலைகள் காணப்படும். உற்பத்தி சார்ந்த துறைகளில் லாபங்கள் மேம்படும். பொருளாதார நெருக்கடிகள் குறையும். வாக்குகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும். கல்வி கற்கும் திறனில் மாற்றங்கள் ஏற்படும். காது தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி மறையும். வெற்றி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். போரட்டாதி இழுபறிகள் மறையும். உத்திரட்டாதி நெருக்கடிகள் குறையும். ரேவதி பிரச்சனைகள் மறையும். இன்றைய பொன்மொழி: தேவைப்படுவதை பெறுவதற்கு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருங்கள். நினைவு நாள்: 1. இந்திய விடுதலைப் போராட்ட வீரர் மங்கள் பாண்டே நினைவு தினம். 2. பங்கிம் சந்திர சட்டர்ஜி நினைவு தினம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.